Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2023ஆம் ஆண்டு TNPSC எக்ஸாம்ல கேட்ட கூட்டு வட்டி கணக்குகள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய YouTube சேனலை பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி, அதாவது அசல் பெருக்கல் 1 + R by 100 whole power n. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கணக்குல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, ஓர் அசலானது, அந்த அசல் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அசல் பி தான் நம்ம வந்து இந்த கணக்குல கண்டுபிடிக்கணும். n ஆண்டுகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள், n வந்து 2. வட்டி வீதம் R வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4%. அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 2028. அசல் பி வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்குற வேல்யூ எல்லாம் நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2028. அசல் வந்து தெரியாது. 1 + R, வட்டி வீதம் எத்தனை 4/100. n ஆண்டுகள் எத்தனைன்னா 2. அடுத்த ஸ்டெப் 2028 = B பெருக்கல், இது எப்படி இருக்குன்னா 1 + 4/100ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம கலப்பினமா இருக்கத நம்ம மாத்தி எழுதும் போது 104/100ன்னு வரும். 100 பவர் 2, 100 + 4 எத்தனை 104, 104/100 whole power 2. நூத்தி 4/100 whole power 2. இதை வந்து நம்ம 104/100, இது நம்ம 2 தடவை எழுதிருக்கோம். ஸ்கொயர் இருக்கலாம், 104/100 எழுதியாச்சா. நமக்கு வந்து பியோட வேல்யூ தான் வேணும், அதனால பி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகும்போது கீழே இருக்க 2 100 வந்து மேலே போயிடும், 104 2 கீழே வந்துடும். 2028 பெருக்கல் 100 பெருக்கல் 100/104 பெருக்கல் 104 = B. இதை 2ஆல் அடி கொடுத்தா என்ன வரும் 50, இங்க 52. அதே மாதிரி இதுவும் 50, 52. மறுபடியும் இதை 2ஆல் அடி கொடுத்தா இங்க 25 வரும், இங்க 26. அதே மாதிரி இங்கேயும் 25, 26. இதை 2ஆல் அடி கொடுத்தா 13, இதை 2ஆல் அடி கொடுத்தா 1014, 1014. இதை 2ஆல் அடி கொடுத்தா 13, இதை 2ஆல் அடி கொடுத்தா 5 7 507 வரும். அடுத்தது ஓர் 13 13, மூ 13 39. மூ 13 எத்தனை 39. அப்போ 50ல 39 போனா மீதி எத்தனை 11 இருக்கு. 100, அப்ப இந்த 7 கூட சேரும்போது 117. 117ல எத்தனை 13 இருக்குன்னா 9. 9 13 117. அடுத்து ஓர் 13 13, மூ 13 39. மீதி என்னெல்லாம் இருக்குதுன்னா 3 பெருக்கல்
25 பெருக்கல் 25. இதெல்லாம் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 1875. ஆன்சர் ஆப்ஷன் சி. அசல் எவ்வளோனா 1875 ரூபாய். அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரூபாய் 2420 ஆகும் கேட்டிருக்காங்க. இதுல அசல் பி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 2000. ஆர் எவ்வளோனா 10%. வட்டி வீதம் 10%. ஆண்டுகள் எண் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2420. எத்தனை ஆண்டுகள் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி பெருக்கல் 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் அமௌண்ட் எவ்வளோ 2420. அசல் ரூபாய் 2000. 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10/100. n தெரியாது, கண்டுபிடிக்கணும். 2420 = 2000. இதில் இந்த 1 + 10/100 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 100 + 10 110. 110/100 ஹோல் பவர் n எழுதிக்கலாமா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2000 இங்கே கீழே கொண்டு வந்துடணும். அப்போ 2420/2000 = 110/100 ஹோல் பவர் n. இந்த பவரில் இருக்கக்கூடிய n தான் நம்ம எத்தனை ஆண்டுகள்னு கண்டுபிடிக்கணும். இதை அடி கொடுத்தா இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோவுக்கும் போயிடும். 2ஆல் அடி கொடுத்தா இங்கே என்ன வருது 100. இங்கே 1 2 2 2 4 1 2 2. இங்கே என்ன இருக்கு? இங்கே 121/100 இருக்கு. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 110/100 ஹோல் பவர் n இருக்கு. இந்த பக்கமும் நம்ம இந்த ஜீரோவும் அடி கொடுத்துட்டா 121/100 ஈக்குவல் டு 11/10 the ஹோல் பவர் n இருக்கு. இங்க 11/10 ஹோல் பவர் n இருக்கு. இங்க 121/100 இருக்கு. இதை நம்ம ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணும்போது 121 பார்த்தீங்கன்னா 11ஓட ஸ்கொயர் தான் எதுனா 121. அதே மாதிரி 10ஓட ஸ்கொயர் தான் என்னது 100. அப்போ இங்க 11/10 the ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11/10 the ஹோல் பவர் n. இந்த ரெண்டுமே ஈக்குவல் ஆயிட்டு இங்க n-க்கு ஈக்குவல்ல இங்க என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ n எத்தனைன்னா 2 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்க. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் பி எவ்வளோனா ரூபாய் 5000. வட்டி வீதம் ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12%. n 2 ஆண்டுகள். என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r/100 the ஹோல் பவர் n.
அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி வந்து 5000. 1 + R எவ்வளோனா 12%. 12/100. n வந்து எத்தனை, 2 ஆண்டுகள். ஒன் + 12/100 இது வந்து நம்ம 112/100 ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். நூற்றி 12 2 டைம் இருக்கு, பவர் 2 அது நம்ம 2 டைம் 112/100 பெருக்கல் 112/100ன்னு எழுதிக்கலாமா. இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிடும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிடும். 1 5 2 10, 1 2 2 I 2 10, மீதி இங்க 1 12, அப்போ 6 2 12. இப்போ நமக்கு மீதி என்னெல்லாம் இருக்குன்னா 112 பெருக்கல் 56. இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 6272 ரூபாய் கிடைக்கும். இது வந்து என்னதுன்னா அமௌண்ட். இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வெட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கூட்டு வெட்டினா அமௌண்ட்டில் இருந்து அசலை கழிச்சா கிடைக்கிறதா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் நமக்கு இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 6272 ரூபாய் கிடைச்சிருக்கு. அசல் பி எவ்வளோனா 5000 ரூபாய். இந்த ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்னா 1272 ரூபாய். இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 4வது கணக்கு பாருங்க. ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. இதுல நமக்கு வட்டி வீதம் தான் இந்த கணக்குல கண்டுபிடிக்கணும். இதுல அசல் எவ்வளோனா ரூபாய் 625. என் ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். அமௌண்ட் எவ்வளோனா 900 ரூபாய். என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம் காண்க. ஆறு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி பெருக்கல் 1 + R/100 ஹோல் பவர் n. அமௌண்ட் எவ்வளோ 900 ரூபாய். பி அசல் எவ்வளோனா 625. ஆர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும், ஆர் தெரியாது. என் வந்து 2 ஆண்டுகள். இந்த 625 இங்க கீழே கொண்டு வரும்போது இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1 + R/100 ஹோல் பவர் 2 இருக்கும். இந்த பக்கம் பவர் 2 இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பவர் 2 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா 900 ஆனது பார்த்தீங்கன்னா எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் தான் என்னது 900. அதே மாதிரி 625 வந்து 25ஓட ஸ்கொயர். அப்போ 30/25 இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. இந்த பக்கம் 1 + R/100 ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த ரெண்டும் அடி போயிடும். மீதி என்ன இருக்கு 30/25 = 1 + R/100. இப்போ நமக்கு என்ன வேணும், வட்டி வீதம் R தான் கண்டுபிடிக்கணும். அதனால R/100 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 30/25 இங்க +1 இருக்கு, இந்த பக்கம் வரும்போது -1 மாறும். இங்க R/100 30. இது இங்க கொண்டு போயிட்டுனா என்ன வரும் -25/25 இருக்குமா. இங்க R/100. 30 - 25 எத்தனைன்னா 5.
5/25 equal to R/100. நமக்கு R தான் வேணும். இந்த 100 வந்து இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ 5/25 பெருக்கல் 100 equal to R. ஓரஞ்சு 5 25, ஓரஞ்சு 20 100. அப்போ R rate of interest நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 20%. ஆன்சர் ஆப்ஷன் சி. 5வது கணக்கு பாருங்க. ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் ரூபாய் 169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம அசல் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4%. என் வந்து 2 ஆண்டுகள். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 169. இந்த வேல்யூ எல்லாம் நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோனா 169. பி வந்து கண்டுபிடிக்கணும். 1 + ஆர் வந்து 4%/100. என் வந்து 2 ஆண்டுகள். ஒரு 100 + 4 எத்தனை 104. 104/100 ஹோல் பவர் ஸ்கொயர். 169 பி. 104/100 ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்கு. இதை நம்ம 104/100 பெருக்கல் 104/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அசல் பி தான் வேணும். அதனால பி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகும்போது 169 பெருக்கல் கீழே இருக்க 100 மேலே வந்துடும். அப்போ 100 பெருக்கல் 100/104 பெருக்கல் 104. இந்த 2ஆல் அடி கொடுத்தா 50. இந்த 2ஆல் அடி கொடுத்தா 52. அதே மாதிரி இங்கேயும் 50 52. இதை 2ஆல் அடி கொடுத்தா 25. இங்க என்ன வரும்னா 26. அதே மாதிரி இங்கேயும் 25 26. 26னா 13 26. 13 எத்தனைன்னா 169. 13 பெருக்கல் 13 எவ்வளோனா 169. அதே மாதிரி ஓர் 13 13 13 26. மீதி இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா 25 பெருக்கல் 25/2 பெருக்கல் 2. இருபத்தி அஞ்சையும் பெருக்கினா எவ்வளோனா 625. 625/2 எத்தனைன்னா 4. ஒரு நாள் 4. இந்த அடி கொடுத்தா ஒரு நாள் 4. மீதி 2 இங்க இருக்கும். 5 நாள் 20. மீதி 2. 6 நாள் 24. மீதி 1 இருக்குமா? அப்போ 1 0. அப்போ வந்து 10. அப்போ வந்து 2 நாள் 8. மீதி 2 இருக்கும். 5 நாள் 20. அப்போ அசல் பி எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்குன்னா 156.25. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. அசல் பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என் வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 10%. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 6050.
கூட்டுவெட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அமௌண்ட் வந்து 6050. பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + R. R எவ்வளோனா 10%. 10/100. N வந்து 2 ஆண்டுகள். இதை வந்து நம்ம 110/100 ஹோல் பவர் 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க. 6050 = B பெருக்கல் 110/100 110/100. இது ரெண்டு டைம் எழுதிப்போம். 110/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அசல் B தான் வேணும். B மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது 6050 பெருக்கல் 100 பெருக்கல் 100 பை இந்த 110 கீழே வந்துடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். அந்த மாதிரி இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 போயிடும். ஒரு 11 11 I11 55. மீதி 5 இங்கே இருக்குமா? I11 55 0. ஒரு 11 11 I11 55 மீதி 0. மீதி இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னா 50 பெருக்கல் 10 பெருக்கல் 10. இது எவ்வளோத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? அசல் 5000 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 7வது கணக்கு பாருங்க. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 6084 மாறும்? இதை நம்ம வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா அசல் வந்து ரூபாய் 5625. N வந்து 2 ஆண்டுகள். அமௌண்ட் வந்து 6084. R வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த நம்ம கூட்டுவெட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அமௌண்ட் வந்து 6084. B வந்து 5625. N வந்து 2 ஆண்டுகள். இதை கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ 6084 பை 5625. இந்த பக்கம் 1 + R/100 ஹோல் பவர் 2. இப்போ 6084 ஆனது பார்த்தீங்கன்னா எதோட ஸ்கொயர்னா 78. 78ஓட ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6084. அதே மாதிரி 75ஓட ஸ்கொயர் வந்து 5625. அப்போ 78/75 ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + R/100 ஹோல் பவர் ஸ்கொயர். இந்த ரெண்டும் அடி போயிடும். மீதி 78/75 ஈக்குவல் டு 1 + R/100. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் வேணும். அதனால R மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ வந்து 78/75 இங்கே இருக்க +1 இங்கே வரும்போது -1 மாறும். ஈக்குவல் டு R/100. 78 - 75/75 R/100. 78ல் 75 போனால் மீதி என்ன இருக்கும்? 3. 3/75 ஈக்குவல் டு R/100. R மட்டும் இங்கே வச்சுட்டு 100 இங்கே கொண்டு பெருக்குவோம். அப்போ 3/75 பெருக்கல் 100 ஈக்குவல் டு R.
ஒரு 3 25 3 வந்து 75. ஒரு 25 25, 4 25 100. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 4%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 8வது கணக்கு பாருங்க. அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் டு 4%, என் ஈக்குவல் டு 1/2 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ? 5000. ஆர் வந்து 4%. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு இருக்காங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினா ஆர் வந்து இதில் பாதி ஆகும். அப்படின்னா 2%. 4%த்தில் பாதி எத்தனை? 2%. அதே மாதிரி என் வந்து என் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த 1ல் எத்தனை அரையாண்டு இருக்குன்னா 2 அரையாண்டு இருக்கு. ப்ளஸ் இதில் ஒரு அரையாண்டு, அப்போ எத்தனை? 3. மொத்தம் 3 வருஷத்துக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது பி எவ்வளோனா 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அரையாண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. இப்போ 2/100. என் வந்து எத்தனைனா 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 100 + 2 எத்தனை? 102. 102/100 பவர் 3. 102/100 ஹோல் பவர் 3 இருக்குத. நம்ம 102/100 102/100ன்னு நம்ம 3 டைம் எழுதிக்கலாம். இப்போ அடி கொடுத்தோம்னா இந்த 2 0க்கும் இந்த 2 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10, ஒய் 2 2, ஐ 2 10, ஒய் 2 2. இதையும் 2 அடி கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 50, இங்கே 51. அதே மாதிரி இந்த 2 அடி கொடுத்தா இங்கே 25 வரும், இங்கே 51. மீதி இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா 51 பெருக்கல் 51 பெருக்கல் 51/25. இந்த 5ஆல் அடி கொடுத்தோம்னா 5 25. இது 5ஆல் அடி கொடுத்தா எவ்வளோ வரும்னா 10.2. அதே மாதிரி ஓரஞ்சு 5, இது 5ஆல் அடி கொடுத்தா இங்கேயும் 10.2. 10.2 பெருக்கல் 10.2 பெருக்கல் 51. இதெல்லாம் பெருக்குனா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 5306.04 கிடைக்கும். இது வந்து என்னதுன்னா அமௌண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சு கிடைக்கிறது தான் கூட்டு வட்டி. அமௌண்ட் வந்து 5306.04. அசல் வந்து 5000. இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னா 306.04. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 9வது கணக்கு பாருங்க. 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு
கிடைக்கும் ஒரு வருட வட்டி ரூபாய் 3225 எனில் வைப்பு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15%. என் ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். இரண்டு ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் ஒரு வருட வட்டி. இது வந்து என்னதுன்னா வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3225 ரூபாய் எனில் வைப்பு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வைப்பு தொகை அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு வட்டி கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி ஈக்குவல் டு B பெருக்கல் 1 plus R by 100 whole power n minus B. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு 3225. B வந்து நமக்கு தெரியாது. ப்ளஸ் 1 plus R எவ்வளோனா 15 by 100. n வந்து 2 ஆண்டுகள் மைனஸ் B. அடுத்த ஸ்டெப்பு 3225 ஈக்குவல் டு B. இதில் நம்ம பியை பொதுவாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கு 100 + 15 அப்போ 115 by 100 ஹோல் பவர் ஸ்கொயர். பிஏ வந்து பொதுவாக வெளில எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா -1. (3225) B. இந்த நம்ம 5 அடி கொடுத்தா 2 10 0 2 10 மீதி 1 3 5 15. அப்போ எவ்வளோ இருக்குன்னா 23/20 ஹோல் ஸ்கொயர் -1. அடுத்த ஸ்டெப்பு 3225 ஈக்குவல் டு B. 23ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 529. அதே மாதிரி 20ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 400. 529/400 -1. இந்த 400 இங்கே போகும்போது -400/400. (529ல் 400 போனால் மீதி எவ்வளோனா 129/400. இப்போ நமக்கு B தான் வேணும். B மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3225 பெருக்கல் கீழே இருக்கக்கூடிய 400 இந்த பக்கம் வரும்போது மேலே போயிடும். இந்த 129 கீழே வந்துடும். இந்த 3 நாள் அள்ளி கொடுத்தா 4 12 3 9 1 3 3 0 7 21 மீதி 1 5 15. அடுத்தது 43 நாள் அடி கொடுத்தா 1 43 43 2 43 வந்து 86 86 107 86 போனால் மீதி எத்தனை இருக்கும்னா 21 இருக்கும். இங்கே 5 இருக்கா. அப்போ 215. 215ல் எத்தனை 43 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. மீதி இங்கே என்ன இருக்கு 25 பெருக்கல் 400. இந்த ரெண்டையும் பெருக்குனா அசல் எவ்வளோ கிடைக்கும்னா 25 400 பெருக்குனா எத்தனை 10,000 ரூபாய். அசல் வந்து 10,000 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு
2 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியோட மதிப்பு காண்கன்னு இருக்காங்க. அசல் B எவ்வளோனா ரூபாய் 20,000. R வந்து 15%. N வந்து எத்தனைனா 2 1/3 ஆண்டுகள். N வந்து 2 1/3 ஆண்டுகள் இருக்கனால நம்ம 2 ஆண்டுகளுக்கும் தனியா மீதி இருக்கக்கூடிய 1/3 ஆண்டுகளுக்கும் தனியா கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் B எவ்வளோனா 20,000 1 + R/100. அப்போ வந்து R எத்தனை 15/100. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு பெருக்கல் 1 + இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 15/100. ஆண்டு வந்து எதுனா 1/3. நூறு + 15 எத்தனை 115/100/2. இங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய 1/3 உள்ள கொண்டு வரும்போது 1 + 1/3 பெருக்கல் 15/100. 1 3 3 I 3 15. இங்க என்ன இருக்கும் 1 + 5/100ன்னு இருக்கும். (115/100) இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 115/100 பெருக்கல் 115/100 எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு 100 + 5/100. அப்போ எத்தனை 105. 105/100. அடி கொடுத்தா இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். 1 2 2 52 100. இந்த 5ஆல் அடி கொடுத்தா இங்க என்ன வரும் 10. இங்க 21. இங்க 5ஆல் அடி கொடுத்தா இங்க வந்து 2 10. 2 10 மீதி 1 3 15. மீதி இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குன்னா 23 பெருக்கல் 115 பெருக்கல் 21/2. இந்த 2 அள்ளி கொடுத்தா 1 2 2 I 2 10 மீதி 1. அப்போ 7 2 14 மீதி 1 இருக்கும். இத்தனை I 2 10. 23 பெருக்கல் 57.5 பெருக்கல் 21. இதெல்லாம் பெருக்குனா அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்னா 27,772.5. இது வந்து என்னதுன்னா அமௌண்ட். நமக்கு வந்து கூட்டு வெட்டி கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்ல இருந்து அசலை கழிக்கணும். அமௌண்ட் எவ்வளோனா 27,772.5. அசல் வந்து 20,000. இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்னா 7,772.5 ரூபாய். இதுதான் வந்து கூட்டு வெட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.